ஹாய்ங்க, கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான ஒரு மைசூர் பாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளோட டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட ஒரிஜினல் பசு நெய், எருமை நெய் எல்லாமே கிடைக்குங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ஒரு கப்பு கடல மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு கீ வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் வந்துட்டு தடவி வச்சுருங்க. ஏன்னா மைசூர் பாக் கிளறும்போது நம்ம கைவிடாமல் கிளறணும். ஒரு கப்பு கடல மாவை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்த மாவை ஆற வச்சு சளிச்சிடலாம். கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் சளிச்சு எடுத்துட்டு ஒரு கப்பு கடல மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். சர்க்கரையை வந்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நீங்கள் சர்க்கரையாக போடும்போது கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வந்துட்டு பொடி பண்ணி சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக பாகு ரெடி ஆயிரும். 1/2 லிட்டர் கோல்டு வின்னர் எடுத்துருக்குறேங்க. வாசம் இல்லாத எண்ணெய் தான் சேர்த்துக்கணும். நெய் வந்துட்டு 1/4 லிட்டர் எடுத்துருக்குறேன். நம்ம சௌமிஸ் கிச்சனோட பசு நெய் தான் எடுத்துருக்குறேங்க. இப்போ ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 கரண்டி எண்ணெயும் நெய்யும் எடுத்துகிட்டு இந்த மாவு வந்து கலக்கி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலக்கி வச்சிடலாம். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்ச மாவை அந்த பாகில் ஊற்றி கிளறிடலாம். நெய்யும் ஆயிலும் கலந்த எண்ணெயை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ லேசாக அடுப்பில் வந்துட்டு ஹீட் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம இப்போ கடல மாவு வந்துட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த ஆயிலும் நெய்யும் சேர்த்துட்டு ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றி நம்ம கிளறணும். ஃபுல்லாக ஒட்டுக்கா ஊற்றிடாதீங்க. ஹீட்டாக இருக்கிறத மோந்து இந்த மாதிரி ஊற்றணும். நம்ம மாவு வந்துட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமே வெந்து பொசுன்னு மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் எடுத்து ஊற்றணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம பிளேட் பண்ணும்போது உங்களுக்கு மைசூர் பாக் வந்துட்டு சூப்பராக வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஊற்றிடலாம். மிச்சம் இருக்கிறத இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு கரண்டிலேயோ இல்லை ஒரு கிண்ணத்துலேயோ எடுத்துகிட்டு அடியில் வந்துட்டு நெய் தடவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரே மாதிரி சமப்படுத்தி வச்சிடலாம். இப்போது கீத்து போட்டாச்சு. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு போட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மைசூர் பாவாக அழுங்காமல் எடுத்துக்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கட்டி விழுகாமல் இந்த மாதிரி கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா வாயில் எடுத்து வச்சிடணுமே கடையில் வாங்குகிற மைசூர் பாக் மாதிரி நல்லா சாஃப்டாக கரைஞ்சி வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதோட மெஷர்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட எல்லா மசாலாஸ் கீ எல்லாமே கிடைக்குங்க. பொடி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னென்ன பொருள் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரிஜினல் ஊத்துக்குழி எருமை பசு நெய் கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.